ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மேலே ஏறினா அந்த வீட்டு உரிமையாளர் மேலே வழக்கம், மிரட்டுறது, ட்ரோன்ஸை யூஸ் பண்ணால் அடித்து உடச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளும் இல்லை, சில மாவட்டங்களில் இந்த அத்துமீறல் நடந்திருக்குது. விஜயோட பிரச்சாரத்தையே வந்து சீர்குலைக்கக்கூடிய இடத்துல சில இடங்களில் அற்புதமாக அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாதிரியான இடங்களில் காவல்துறையோட அணுகுமுறை என்பது ரொம்ப நட்பு ரீதியாக இருந்தது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன். சீஃப் மினிஸ்டர் தொகுதியில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்த ஒருவர், அவர் புதிய கட்சியோ பழைய கட்சியிலையோ செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, ஒரு குடிமகனா அங்கே போய் பிரச்சாரம் பண்ண ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண உரிமை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தனம். உங்களால் ஆன வரைக்கும் நீங்கள் அடக்கி பார்த்தீங்க அவரை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு. இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிஎம் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இல்லை, இந்த சுய பரிசோதனை பண்ண சொல்லுது. நிறைய பேர் வந்து கணிக்க தவறிட்டோம், விஜயை நாங்கள் கணிக்க தவறிட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை வந்து ரொம்ப மேம்போக்காக பயன்படுத்துகிற அரசியல் விமர்சகர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள், அவர் முதல்வரே ஆக மாட்டார், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்ததுன்றத எப்படி பார்க்க முடியும்? அது வந்து மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக இல்லை, அதுதான் சொல்லுவாங்க. அதாவது வந்து பத்திரிகையாளர்கள் பலரும் செஞ்ச தப்பு என்னென்னா நடக்கிறத கவனிக்க தவறிட்டாங்க. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வதேச ஊடகங்களில் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை வந்து ஒரு பிராந்தியத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் வச்சுருக்க மாட்டாங்க. அசோசியேட்டட் ப்ரெஸ் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 சர்வதேச செய்தி நிறுவனம், அசோசியேட்டட் ப்ரெஸ், ராய்ட்டர்ஸ், ஏஎஃப்பி எல்லாம். அதில் அசோசியேட்டட் ப்ரெஸ்லேருந்து ஒரு லேடி 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி காலத்தில் இங்கே சென்னைக்கு வந்தபொழுது அவருடன் நான் சில காலம் வந்து மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் சொன்னார் என்னிடம், அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு அவர் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் என்பது மறந்துடுச்சு. அவர் சொன்னார் என்னிடம், நான் ஆஸ்திரேலியாவில் 3 ஆண்டுகள் இருக்கிறேன், அடுத்த ஆண்டு அதாவது 2005 நான் வந்து என்னை நியூசிலாண்டுக்கு மாற்றிருக்காங்க, நான் அங்கே போக போகிறேன். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் நிறுவனத்தின் கொள்கை என்பது பாலிசி, எம்ப்ளாயி பாலிசி என்பது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்டிக் பாலிசி என்பது 3 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் செய்தியாளரும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா 3 ஆண்டுகள் நீங்கள் ஒரு இடத்துலையே தங்கி பணியாற்றினால் உங்களை அறியாமலேயே வந்து அந்த நாட்டோட அரசியல், சமூகம், கலாச்சாரம் குறித்த விஷயங்களில் உங்களை அறியாமலேயே ஒரு பக்க சார்பு வந்துடும். ஓகே. ஸோ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு என்ன நல்லா பசுமையாக ஞாபகம் இருக்குது. எங்கள் பாலிசி என்பது வந்து ஃபார் எவ்ரி 3 years the region needs a fresh look. For every 3 years the region needs a fresh look. ஒவ்வொரு 3 ஆண்டுக்கும் ஒரு முறை அந்த பிராந்தியம், ஒரு நாடு, அது வந்து ஒரு புதிய கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டும், புதிய பார்வை கொண்டு பார்க்கப்பட வேண்டும். அப்போ தான் அதில் வந்து அங்கே தங்கி இருக்கவனுக்கு, தங்கி இருப்பவளுக்கு தென்பட மறுக்கிற விஷயங்கள் இவர்களுக்கு தென்படுவாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். விஜய் விஷயத்தில் நான் அதை பார்க்குறேன் கிட்டத்தட்ட.